பிரான்சிஸ் சேவியர் இந்த பேரை கேட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? ம் பொதுவா நம்மூர்ல இருக்கிற பிரம்மாண்டமான பள்ளிக்கூடங்கள் இல்லனா பழமையான தேவாலயங்களோட பெயர்கள் தான் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஆமா ஆமா. பலரும் இவரை வரலாற்றுல ஒரு முக்கியமான புனிதரா மட்டுமே பார்க்கறாங்க. ஆனா அவர் ஒரு மிக சிறந்த தடகள வீரர். குறிப்பா ஒரு திறமையான உயரம் தாண்டுதல் வீரர்னு சொன்னா நம்புவீங்களா? ஆ அது மட்டும் இல்ல. அவர் திட்டமிட்டு ஒரு மத போதகரா மாறவே இல்ல. அது ஒரு மாபெரும் விபத்து. அதேதான். அவர் உயிரோட இருந்தப்போ செஞ்ச பயணங்களை விட இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலோட பாகங்கள் உலக கண்டங்களை தாண்டி ரொம்ப அதிகம் பயணம் செஞ்சிருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த ஆழ்ந்த அலசல்ல விக்கிபீடியா குறிப்புகள் அப்புறம் வரலாற்று ஆய்வாளர்களோட பதிவுகளை வச்சே இந்த ஆளுமையோட சிக்கலான பயணத்தை பத்தி தான் விரிவா பேச போறோம். கண்டிப்பா. சரி, இந்த மனிதரோட வாழ்க்கைய ஆரம்பத்திலிருந்தே பார்ப்போம். இது ஒரு சாதாரண மனிதரோட கதை கிடையாது. 1506ஆம் ஆண்டு நவார் நாட்டுல ஒரு பிரபுக்கள் குடும்பத்துல தான் பிரான்சிஸ் சேவியர் பிறந்தார். அதாவது ரொம்ப செல்வாக்கான ஒரு பெண்ணணி. அவங்க வசிச்ச சேவியர் கோட்டை ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஆனா அவருக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது, அதாவது 1512ல நடந்த ஒரு போர் அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. ஸ்பானிய படைகள் அந்த கோட்டையை முற்றிலுமா சிதைச்சிட்டாங்க. உண்மைதான். கோட்டையோட உயரம் பாதியா குறைக்கப்பட்டு சுற்றியிருந்த அகழிகள் எல்லாம் தூர்க்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் 9 வயசுலயே அவர் அப்பாவே எழுந்துட்டாரு. சிறு வயசுலயே இவ்ளோ பெரிய இழப்புகளையும் பாதுகாப்பின்மையும் அவர் சந்திச்சது அவரோட பிற்கால முடிவுகளுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. ஒரு பிரபுவா பிறந்தாலும் தன்னோட அடையாளம் கண்முன்னே சிதைக்கப்படுறத பார்த்து ஒரு இளைஞனுக்குள்ள என்ன தோணும்? மீண்டும் அந்த இழந்த புகழையும் அந்தஸ்தையும் அடையணுங்கிற வேட்கை தான் உருவாகும். அதுதான் சேவியருக்கும் நடந்தது. அதனாலதான் 1525ல அவர் பாரிஸ் பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. அங்க அவரு ஒரு தீவிரமான தடகள வீரரா தன்னை நிலைநிறுத்திக்கிறாரு. முக்கியமா உயரம் தாண்டுபவரா. அந்த காலகட்டத்துல அவர் ஒரு மத போதகர் ஆகணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆமா, உலகளாவிய புகழையும் வெற்றிகளையும் குவிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சாரு. ஆனா அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்துல தான் ஒரு முக்கியமான சந்திப்பு நிகழுது. இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா அவரை தான் அவர் சந்திக்கிறாரு. 2 பேருக்கும் இடையிலான வயசு வித்தியாசம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இக்னேஷியஸ்க்கு அப்போ 38 வயசு, ஆனா சேவியருக்கு வெறும் 23 வயசு தான். இக்னேஷியஸ் ஆன்மீகத்தின் பக்கம் மாணவர்களை ஈர்க்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சேவியர் ஆரம்பத்துல அவரை எப்படி நடத்தினாரு தெரியுமா? அவர் இக்னேஷியஸ ஒரு கேலி பொருளா தான் பார்த்தாரு. அவரை பார்த்து கிண்டல் செஞ்சாரு. உலக ஆசைகள்ல மூழ்கியிருந்த ஒரு துடிப்பான தடகள வீரருக்கு ஆன்மீகம் பேசுற ஒரு நடுத்தர வயசுக்காரரை பார்த்து சிரிப்பு வர்றது இயல்புதானே. ஆனா அந்த கிண்டல் ரொம்ப நாள் நீடிக்கல. இக்னேஷியஸோட தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேவியரோட மனச மாத்தத் தொடங்குச்சு. எந்த மனிதர் அவர் கேலி செஞ்சாரோ அதே மனிதரோட இணைந்து 1534ல ஒரு அமைப்பையே உருவாக்குனாரு. அதுதான் இயேசு சபை, அதாவது ஜெசூட் அப்படிங்கிற அமைப்பு. பாரிஸ்ல ஒரு பாதாள அறையில வறுமையையும் தூய்மையையும் கடைப்பிடிப்பதா அவங்க சபதம் செஞ்சாங்க. சரி, சபதம் செஞ்சுட்டாங்க. ஆனா இதுக்கு அடுத்து நடந்த விஷயம்னா வரலாற்றுல எவ்வளவு பெரிய தற்செயல்கள் நடக்குது அப்படிங்கறத காட்டுது. போர்ச்சுகல் மன்னர் 3ஆம் ஜான் இந்தியாவுக்கு போய் போதிக்க சில போதகர்களை அனுப்பும்படி இக்னேஷியஸ் கிட்ட கேக்குறாரு. இக்னேஷியஸ் யார தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா? நிக்கலஸ் போபடில் அப்படிங்கிறவரை தான். சேவியர் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆளே கிடையாது. இதுதான் வரலாற்று முரண். இந்தியாவுக்கு புறப்பட வேண்டிய கடைசி நேரத்துல போபடில்லாவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. மன்னரோட கப்பல் புறப்பட தயாரா இருக்கு. வேற வழியே இல்லாம அந்த இடத்துக்கு தற்செயலா சேவியர் அனுப்பி வைக்கப்படுறாரு. இந்த ஒரு சின்ன நிகழ்வு ஒட்டுமொத்த ஆசிய வரலாற்றையும் மாத்த போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதிலும் அவர் அந்த பயணத்தை தொடங்கின விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னிடமிருந்து சில புத்தகங்களை மட்டும்தான் அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஆமா, குறிப்பா மார்கோ மருளுக்கு எழுதின ஒரு லத்தீன் புத்தகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 1541ல தன்னோட 35வது பிறந்த நாள் அன்னைக்கு அந்த நீண்ட கடற்பயணத்தை தொடங்கினாரு. சுமார் 13 மாச கடுமையான கடற்பயணம். 1542ல அவர் கோவாவை வந்தடைகிறார். அப்போ கோவா போர்ச்சுகீசியர்களோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்துச்சு. சேவியர் மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஐரோப்பாவில இருந்து வந்திருக்கிற போர்ச்சுகீசியர்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளை ரொம்ப சிறப்பா பின்பற்றுவாங்கன்னு நினைச்சாரு. உள்ளூர் மக்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியா வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு நம்பினார். ஆனா கள யதார்த்தம் முற்றிலும் வேறு விதமா இருந்துச்சு. உண்மைதான். வரலாற்று ஆய்வாளர் தியோடோனியோ டிசௌசா இத பற்றி குறிப்பிட்ட தரவுகள் ரொம்பவே அதிர்ச்சிகரமானது. கோவால இருந்த போர்ச்சுகீசியர்கள்ல பலரும் போர்ச்சுகல் சிறைகள்ல இருந்து அனுப்பப்பட்ட குற்றவாளிகள் மாதிரி ரொம்ப மோசமா நடந்துகிட்டாங்க. எந்த விதமான ஒழுக்க நெறிமுறைகளும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
தான் எதிர்பார்த்ததற்கும் அங்க நடந்ததற்கும் இடையே இருந்த இந்த வித்தியாசத்தை கண்டு சேவியர் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. கண்டிப்பா. ஆனா அந்த ஏமாற்றத்துல அவர் முடங்கி போயிடல. இதுதான் அவரோட உத்தியோட முதல் கட்டம். பெரிய தேவாலயங்களுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவர் போதிக்கல. ஒரு கையில மணி எடுத்துக்கிட்டு கோவாவோட தெரு தெருவா நடந்தாரு. அந்த மணி ஓசைய கேட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் சேவகர்களுக்கும் எளிய முறையில கற்பிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறம் அவரோட பயணம் தென்னிந்தியாவை நோக்கி நகருது. முத்து குளிக்கும் துறைமுக பகுதிகளுக்கு, அதாவது தூத்துக்குடி மாதிரி கடலோர பகுதிகளுக்கு வர்றாரு. அங்க சமுதாயத்தோட அடித்தளத்தில் இருந்த பறவர்கள் எனப்படும் எளிய மக்கள் அவர் சந்திக்கிறாரு. எளிய மக்களோடைய அவர் தன்னோட பெரும்பாலான நேரத்தை செலவிட்டாரு. ஆனா அந்த களப்பணி அவ்வளவு எளிதானதா இருக்கல. அவர் சந்திச்ச சவால்களும் வன்முறைகளும் கொஞ்சம் நஞ்சமும் அல்ல. திருவிதாங்கூர் பகுதியில அவர் கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சாரு. அவரோட எளிய குடிசை பலமுறை தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. ஒரு முறை தன் உயிரை காப்பாத்திக்க ஒரு பெரிய மரத்தோட கிளைகள்ல ஏறி பல மணி நேரம் ஒளிஞ்சுக்க வேண்டிய நிலைமை கூட அவருக்கு வந்துச்சு. பாருங்க, ஒரு முன்னாள் பிரபு, ஒரு தடகள வீரர், இப்போ உயிர் பயத்துல ஒரு மரத்தோட கிளையில ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில ஒரு பெரிய விவாதம் இருக்கு. அவரோட வரலாற்று பதிவுகள்ல ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி இந்த கோவா விசாரணைகள், அதாவது கோவா இன்குவிசிஷன். ஆமாம், 1546ல போர்ச்சுகல் மன்னர் 3ஆம் ஜானுக்கு அவர் எழுதின கடிதத்தை நம்ம எப்படி பார்க்கறது? அந்த கடிதத்துல கோவால இன்குவிசிஷன் முறையா அறிமுகப்படுத்தணும்னு அவர் வலியுறுத்தி இருந்தாரு. வரலாற்று தரவுகள் இதை இருவேறு கோணங்கள்ல அணுகுது. ஒரு தரப்பு ஆய்வாளர்கள் இந்த கடிதத்தை மத ரீதியான ஒரு கடுமையான ஒடுக்குமுறைக்கான கோரிக்கையா பாக்குறாங்க. உள்ளூர் மக்களை வற்புறுத்தவும் தண்டிக்கவும் இது வழிகோலியது அப்படிங்கறது அவங்களோட வாதம். ஆனா இன்னொரு தரப்பு ஆய்வாளர்கள் இத முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல பாக்குறாங்க. கோவால இருந்த போர்ச்சுகீசிய அதிகாரிகளோட ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த சேவியர் எடுத்த ஒரு நிர்வாக நடவடிக்கை இதுன்னு வாதிடுறாங்க. மதத்தை பரப்புவதுல சுணக்கம் காட்டுற ஆளுநரை கடுமையா தண்டிக்கணும்னு அவர் அந்த கடிதத்துல குறிப்பிட்டதை இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க. நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டையும் எடுக்க தேவையில்ல. இந்த ரெண்டு பார்வைகளுமே வரலாற்று தரவுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, ஒரு மனிதனோட செயல்கள் எப்படி பல்வேறு விதமா புரிஞ்சுக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இந்தியாவுல இவ்ளோ சவால்களை சந்திச்ச சேவியரோட பார்வை அடுத்து ஜப்பான் பக்கம் திரும்புது. அதுக்கு காரணம் அவர் மலாக்கால சந்திச்ச ஒரு நபர். அவரோட பேரு அஞ்சிரோ. அவர் ஒரு ஜப்பானியர். ஆனா அவர் பின்னணி என்ன தெரியுமா? ஜப்பான்ல ஒரு கொலைய செஞ்சுட்டு தண்டனைக்கு பயந்து நாட்டை விட்டு தப்பியோடி வந்த ஒரு குற்றவாளி. எந்த ஒரு போதகரும் இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி ஒரு புதிய நாட்டுக்கு போக தயங்குவாங்க. ஆனா சேவியர் அந்த குற்றவாளியையே தன்னோட ஜப்பான் பயணத்துக்கான வழிகாட்டியாவும் மொழிபெயர்ப்பாளராவும் பயன்படுத்திக்கிட்டார். இது அவரோட அதீத துணிச்சலையும் தன் இலக்கை அடைவதற்கான தீவிரத்தையும் காட்டுது. அந்த தீவிரத்தோட 1549ஆம் ஆண்டு சேவியர் ஜப்பானோட கக்கோஷிமா பகுதியை சென்றடைகிறாரு. ஜப்பானுக்கு போன முதல் ஐரோப்பிய மத போதகர் அவர்தான். ஆனா அங்க அவர் சந்திச்ச பெரிய தடை மொழி. ஜப்பானிய மொழி அவருக்கு சற்றும் புரியல. எல்லாத்துக்கும் அவர் அஞ்சிரோவை தான் நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இந்த மொழி பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தத்துவவாத சிக்கலையே உருவாக்குச்சு. ஆமா, ஜப்பானியர்களுக்கு கிறிஸ்தவ கடவுளை பற்றி விளக்கும்போது ஆரம்பத்துல சேவியர் டைனிச்சி அப்படிங்கிற பௌத்த சொல்ல பயன்படுத்தினாரு. அஞ்சிரோ கொடுத்த ஆலோசனை அது. ஆரம்பத்துல பௌத்த துறவிகளும் சேவியரை தங்களில் ஒருவரா நினைச்சு வரவேற்த்தாங்க. ஆனா டைனிச்சி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் அனைத்துமாக இருக்கும் பௌத்த தத்துவத்தை குறிக்கும் சொல். சேவியர் போதிப்பதோ பிரபஞ்சத்தை படைத்த தனித்துவமான ஒரு கடவுளை பற்றி. இத புரிஞ்சுகிட்டதும் சேவியர் உடனடியா அந்த வார்த்தையை பயன்படுத்துறத நிறுத்திட்டாரு. அதுக்கு பதிலா லத்தீன் மற்றும் போர்ச்சுகீசிய சொல்லான தேயுசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கினாரு. தங்களுக்கு சொந்தமான ஒரு வார்த்தைய பயன்படுத்தி முற்றிலும் மாறுபட்ட ஒரு தத்துவத்தை இவர் போதிக்கிறார்னு உணர்ந்ததும் பௌத்த துறவிகள் கடும் கோபம் அடைஞ்சாங்க. அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வரத் தொடங்குச்சு. இங்கதான் சேவியரோட அந்த வியக்க வைக்கும் ராஜதந்திரத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிற நெகிழ்வுத்தன்மையும் நாம பார்க்க முடிகிறது. இந்தியாவில இருந்தப்போ அவர் ஏழை மக்களோடயே அதிக நேரம் செலவிட்டாரு. கிழிந்த உடைகளை அணிஞ்சாரு. மிகவும் எளிய வாழ்க்கைய வாழ்ந்தாரு. ஆனா ஜப்பான்ல அந்த உத்தி வேலை செய்யல. ஜப்பானியர்கள் வறுமைய ஒரு நற்பண்பாவோ தியாகமாவோ மதிக்கல அப்படிங்கறத அவர் சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அதிகாரத்தையும் செல்வத்தையும் மிடுக்கான தோற்றத்தையும் மட்டுமே மதிக்கிறாங்க. இத உணர்ந்த மறுகணமே அவர் தன் உத்திய முற்றிலுமா மாத்திக்கிட்டாரு. இது சாதாரண மாற்றம் அல்ல. எளிய உடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிஞ்சாரு.
அதாவது டைமியோக்களை சந்திக்க போகும்போது 30 பணியாட்கள் புடைசூழ ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரிய போல மிடுக்கா போனாரு. அது மட்டும் இல்ல, வெறுமனே வார்த்தைகளால மட்டும் அவங்களுக்கு ஈர்க்க முடியாதுன்னு உணர்ந்த அவர், இந்தியா வழியா போர்ச்சுகல் மன்னர் கொடுத்தனுப்பிய பல புதுமையான பொருட்களை அவங்களுக்கு பரிசா வழங்கினாரு. வேலைப்பாடுகள் மிகுந்த கடிகாரங்கள், ஐரோப்பிய வாத்திய கருவிகள்னும் அந்த பரிசுகள் ஜப்பானிய ஆளுநர்களை வியப்புல ஆழ்த்துச்சு. தான் யாரு, எந்த கலாச்சாரத்துல இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு அதற்கேற்ப தன் அணுகுமுறையை எப்படி தலைகீழா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். அவரோட இந்த தந்திரமான அணுகுமுறைக்கு நல்ல பலனும் கிடைச்சது. ஹிராடோ, யாமகுச்சி போன்ற பகுதிகள்ல அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. இந்தியாவுல எளிமை, ஜப்பான்ல ஆடம்பரம். தன்னோட இலக்க அடைய தன் கொள்கைகள்ல இவ்ளோ பெரிய ஒரு சமரசத்தை அவர் செஞ்சுகிட்டாரு அப்படிங்கிறது உண்மையிலே சிந்திக்க வைக்குது. ஆனா ஜப்பானோட அவரோட கேடல் முடிஞ்சிடல. அவரோட அடுத்த இலக்கு சீனாவா இருந்துச்சு. ஆசியாவுல ஒரு நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வரணும்னா சீனாவுக்குள்ள நுழைவதுதான் ஒரே வழின்னு அவர் நம்பினாரு. ஆனா அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவே இல்ல. 1552ஆம் ஆண்டு சீனாவின் தெற்கு கடற்கரைக்கு அருகே உள்ள சான் சுவான் அப்படிங்கிற ஒரு சிறிய தீவுக்கு அவர் சேர்றாரு. எப்படியாவது ரகசியமா சீனாவுக்குள்ள நுழைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் திட்டம். அதுக்காக ஒரு சீன வணிகர் அவருக்கு உதவுவதா கூறியிருந்தாரு. அந்த தீவுல ஒரு சிறிய வசதியற்ற குடிசையில அந்த வணிகரோட படகுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை சுற்றி இருந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த மனிதர், பெரும் அரசர்களையும் ஆளுநர்களையும் சந்திச்ச அந்த மனிதர் இப்போ அந்த சிறிய தீவுல தனித்து விடப்பட்டார். ஆண்டோனியோ அப்படிங்கிற ஒரு சீன நண்பர் மட்டுமே அவரோட கடைசி வினாடிகள்ல அவர் கூட இருந்தாரு. அந்த படகு வரவே இல்ல. ஒரு பெருங்கனவோட அந்த சிறிய குடிசையிலேயே தனது 46வது வயசுல ஒரு தனது இறுதி மூச்சை விட்டார். அவரோட லட்சியத்துக்கும் அந்த தனிமையான மரணத்துக்கும் இடையே உள்ள முரண்பாடு ரொம்ப நெஞ்ச உருக்குவதா இருக்கு. அந்த மரணம் சோகமானது மட்டும் இல்ல, அதன் பிறகு நடந்த விஷயங்கள் தான் வரலாற்றுல மிக விசித்திரமான சில சமயங்கள்ல அதிர்ச்சியூட்டும் பதிவுகளா இருக்கு. ஆமா, அவர் இறந்த பிறகு அவரோட உடலின் பயணம் என்பது நம்ப முடியாத ஒண்ணு. அவர் இறந்த உடனே உடலை ஒரு மரப்பெட்டியில வச்சு அங்கே புதைச்சாங்க. சில மாசங்கள் கழிச்சு எலும்புகளை மட்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்ல வசதியா அவரோட உடல்ல அதிகப்படியான சுண்ணாம்பு தடவப்பட்டுச்சு. சுண்ணாம்பு உடலை விரைவில் சிதைத்து விடும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ஆனா சில மாசங்கள் கழிச்சு அந்த பெட்டியை தோண்டி பார்த்த போர்ச்சுகீசியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. சுண்ணாம்பு தடவப்பட்டிருந்தும் அவரோட உடல் எந்தவிதமான சிதைவுக்கும் உள்ளாகாம கெட்டு போகாமலும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதிலிருந்து ஒருவித நறுமணமும் வீசியதா குறிப்புகள் சொல்லுது. இத கப்பல் கேப்டன் கிட்ட சொன்னப்போ அவர் நம்பல. இதை நிரூபிக்கிறதுக்காக சேவியரோட தொடையிலிருந்து ஒரு சிறிய தசை வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. அந்த மாமிசம் எந்த துர்நாற்றமும் வீசல அப்படிங்கறத நேரில் பார்த்த பிறகே அந்த உடலை கப்பல்ல கொண்டு செல்ல கேப்டன் சம்மதிச்சாரு. கேக்குறதுக்கே சற்று பயமுறுத்துது இல்லையா? உண்மைதான். அந்த உடலோட பயணம் அதோட நிற்கல. 1553ல அந்த உடல் மலாக்காவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அங்க ஒரு தேவாலயத்துல ரொம்ப சிறிய ஒரு குழியில அவரை அவசர அவசரமா புதைச்சாங்க. குழி சிறியதா இருந்ததால உடலை உள்ள திணிக்கும்போது அவரோட கழுத்து உடைஞ்சு முகம் நசுங்குச்சு. பின்பு மீண்டும் அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 1554ல கோவாக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. கோவா மக்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோட அந்த உடலை வரவேற்றாங்க. ஆனா கோவாவுல வைக்கப்பட்ட பிறகும் அந்த உடலுக்கு நிரந்தரமான ஓய்வு கிடைக்கல. தலைமை பீடம் உத்தரவிட்டுச்சு. எந்த வலது கையால அவர் ஆசியாவுல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரோ அதே வலது கை முழங்கைக்கு கீழே துண்டிக்கப்பட்டு ரோமுக்கு போச்சு. இன்றும் ரோம்ல உள்ள ஒரு தேவாலயத்துல அந்த கை காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமா, 1619ல அவரோட வலது கையோட மீதமுள்ள பகுதியும் வெட்டப்பட்டு மக்கா மற்றும் மலாக்கா ஆகிய இடங்களுக்கு பிரிச்சு அனுப்பப்பட்டுச்சு. அவரோட குடல் போன்ற உள்ளுறுப்புகள் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் பல்வேறு தேவாலயங்களுக்கு புனித பொருட்களா அனுப்பப்பட்டுச்சு. பல ஆண்டுகளுக்கு பிறகு 1886ல கோவாவில் அந்த உடலை பரிசோதித்தப்போ முகத்து முழுமையாக பூச்சிகள் அரித்து விட்டதையும் உடல் சுருங்கி விட்டதையும் அவங்க கண்டாங்க. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தலைவர்கள் உடலை மேலும் சிதைவிலிருந்து பாதுகாக்க ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை செஞ்சாங்க. இத்தாலியின் புகழ்பெற்ற மெடிசி குடும்பத்தினரோட உதவியுடன் ஒரு அற்புதமான வெள்ளிப்பேழையில அவரோட உடல் பாதுகாப்பா பூட்டி வைக்கப்பட்டுச்சு. அந்த வெள்ளிப்பேழையில சேவியரோட வாழ்க்கையை சித்தரிக்கும் 32 வெள்ளித்தகடுகள் பதிக்கப்பட்டிருந்துச்சு.
இன்றும் கோவால உள்ள பாசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் தேவாலயத்துல அந்த பேழையில தான் அவர் உறங்குறாரு. எனவே இந்த முழுமையான வரலாற்று தரவுகளிலிருந்து நாம் என்ன கத்துக்கிறோம்? நீங்கள் உங்கள் துறையில ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும் போதோ இல்ல முற்றிலும் புதிய மனிதர்களை சந்திக்கும் போதோ சேவியரோட வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் நெகிழ்வுத்தன்மை. இந்தியாவுல அடித்தட்டு மக்களிடம் இறங்கி வந்து எளிமையா பழகியது ஒரு உத்தி. ஜப்பான்ல அதிகாரத்தில் இருந்தவர்களிடம் மிடுக்காகவும் ஆடம்பரமாகவும் நடந்துகிட்டது இன்னொரு உத்தி. ஒரு குற்றவாளியை கூட தன் வழிகாட்டியா மாத்திக்கிற அந்த அதீத நடைமுறைவாதம் தான் அவரை வரலாற்றுல நிலைநிறுத்துச்சு. அது மிகச்சரியான பார்வை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தரவுகள் அனைத்தும் ஒரு புதிய சிந்தனையை நமக்கு முன்வைக்குது. ஒரு மனிதனோட உண்மையான வாழ்க்கைய வரலாறு மற்றும் நிறுவனங்கள் எப்படி தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சுக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. ஆமாம், சேவியர் ஒரு சாதாரண மனிதரை போல உயிர் பயத்துல மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு, கொலை குற்றவாளியுடன் சேர்ந்து பயணம் செஞ்சாரு, தன் இலக்கு அடையதான் செஞ்சுக்கிட்ட எளிமை சபதத்தை உடைச்சு ஜப்பான்ல பட்டாடைகளை அணிஞ்சாரு. அவர் பலவீனங்கள், முரண்பாடுகள் மற்றும் அதீத நடைமுறைவாதம் கொண்ட ஒரு முழுமையான மனிதனாகவே வாழ்ந்தாரு. ஆனா இன்று நிறுவனங்கள் அவரை எப்படி நம்மிடம் காட்டுது? எந்த ஒரு குறையும் இல்லாத, முரண்பாடுகளே இல்லாத ஒரு சரியான பளிங்குச் சிலைய அவரை மாத்திடுச்சு. மனிதர்களோட உண்மையான சில சமயம் கடினமான பக்கங்களை மறைச்சிட்டு வரலாற்றை ஒரு நேர்த்தியான கதையா மட்டுமே நிறுவனங்கள் எப்படி மாற்றுது என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான இந்த ஆழ்ந்த வரலாற்று தேடல்ல இன்று எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி.